வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமய காப்பியங்கள் தலைப்பில் கம்பராமாயணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராமாயணத்தை வால்மீகி எழுதினதை தழுவி தான் கம்பர் தமிழில் எழுதினார். அதனால தான் ராமாயணத்தோட கம்பர்ன்ற பேரும் சேர்த்து இந்த நூலுக்கு கம்பராமாயணம் அப்படின்ற பேரை நம்ம வழங்குகிறோம். ஆனால் கம்பர் அவருடைய நூலுக்கு இட்ட பேர் ராம அவதாரம். கம்பர் எந்த நூற்றாண்டு வாழ்ந்தார்ன்றது தெளிவாக தெரியல. சில பேர் 9ன்றாங்க, சில பேர் 10ன்றாங்க, சில பேர் 12ன்றாங்க. இவர் சோழ நாட்டில் இருக்கிற திருவழுதூர், அதாவது தேரெழுதூர்ன்ற ஊரில் தான் பிறந்து பாண்டிய நாட்டில் இருக்கிற நாட்டரசன் கோட்டையில் தான் இயற்கை எழுதினார். அங்கே அவருக்கு சமாதியும் இருக்குது. சடையப்ப வள்ளல்ன்றவர் தான் இவர் ஆதரித்தார். அவருடைய செய் நன்றியை காட்டுறதுக்காக 1000 பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை கம்பர் பாராட்டியிருப்பார். கம்பர் தன் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். ராமகாதையை தவிர ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி இந்த நூல்களையும் கம்பர் எழுதியிருக்காரு. இந்த நூலில் பார்த்திங்கன்னா 6 காண்டங்களும் 116 படலங்களும் 10,569 பாடல்களும் இருக்குது. இந்த பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டன்றதான் இந்த 6 காண்டங்கள். 7ஆம் காண்டமாகிய உத்தரகாண்டன்ற பகுதியை ஒட்டக்கூத்தர் எழுதினார்னு சொல்லுவாங்க. விருது பார்க்கலால் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. காட்சியெல்லாம் நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு நாடகத்தை நம்ம பார்க்குற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதனாலே நிறைய பேர் இதை கம்ப நாடகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பர் வரைந்த அழகான ஓவியம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இதை கம்ப சித்திரம்னு சில பேர் சொல்லுவாங்க. வடமொழியே கலக்காத தனித்தமிழ் சொற்களை தான் அவரோட நூலில் கையாண்டியிருக்காரு. தொல்காப்பியர் தொல்காப்பியர் எழுதின அந்த நெறிகள்லாம் வழியில் நின்று தான் கம்பர் எழுதினிருக்காரு. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்துக்கு எல்லா இலக்கணமும் இருக்குது. அணி, பொருள், நடை இதிலெல்லாம் சிறந்து விளங்குது. சுவையும் பொருள் சுவையும் இதில் ரொம்ப அருமையாக இருக்குது. இதோடு சேர்ந்து தமிழ் பண்பாடும் விளங்குற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதில் வரக்கூடிய சில வரிகள் பார்த்திங்கன்னா, அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள், இன்று போய் நாளை வா, வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நமது குற்றம். இந்த மாதிரி பல தொடர்கள் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இந்த நூல்களை தமிழகத்துக்கு கதி, அதாவது கம்பராமாயணம் திருக்குறளும் தமிழுக்கு கதி அப்படின்றத திருமண செல்வகேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாரதியாரும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமி தன்னில் யாங்கேனும் பிறந்ததில்லை அப்படின்னு போட்டுறாரு. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.